ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய பொழுதாக அமைய எல்லாம் பல அறிவினை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், அன்பர்கள், சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது மாசி மாதம் வியாழக்கிழமை 19/2/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 தொடக்கம் 11:30 வரை, பின் மாலை 12:30 தொடக்கம் 1:30 மணி வரை நல் நேரம் நீடிக்கின்றது. அடுத்ததாக ராகு காலத்தை பார்த்தோமானால் இன்று மதியம் 1:30 தொடக்கம் 3 மணி வரையில், ஏமகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து சூரியோதயத்தை பார்த்தால் இன்று காலை 6:33க்கு இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த திதியாக இன்று மாலை 5:12 வரை துவிதியை திதியும் பின்பு திருதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று இரவு 10:03 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று இரவு 10:03 வரை ஆயில்ய நட்சத்திரமும் பின்பு மக நட்சத்திரமும் நிலவுகிறது. ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 7ஆம் நாள் 19/2/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களையும் பணிந்து அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசார சீரராக ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்த பின்பு நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி பொன்னொச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வித்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நமக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் வியாழ சுகம் வேணும் என்பார்கள். ஒரு திருமணம் பேசப்போகிறோம், பிள்ளைகளுக்கு திருமணம் என்றால் இந்த ஜாதகம் பார்ப்பதற்கு முன்பு வியாழ சுகம் இருக்கிறதா அந்த பிள்ளைக்கு என்று பார்த்து தான் ஜாதக பொருத்தம் பார்ப்பார்கள். எனவே இந்த வியாழ பகவான் தான் இருக்கிற இடத்திலிருந்து எந்த ராசியை பார்க்கின்றாரோ
அதை பொறுத்து அந்த ராசி நல்லதாக அமைந்தால் உயர்வை தருவார். குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வகையிலே இந்த வியாழக்கிழமையிலே நாம் வியாழ பகவானையும் வழிபாடு செய்து, சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் செய்யப்படுகின்ற பொழுது இறைவனுடைய ஐந்தொழில்களை குறிப்பது இந்த மகோத்சவம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழில்கள் பஞ்ச கிருத்தியம் என்று சொல்வது. சிருஷ்டி, திதி, சம்ஹார, திரோபவ, அனுக்கிரகம். அவ்வாறு இந்த ஐந்தொழில்கள் இந்த உற்சவத்தை குறிக்கக்கூடியன. அவ்வாறு இந்த உற்சவங்களிலே நாமும் சென்று பிரார்த்தனை செய்வது, சரீர தொண்டுகள் செய்வது, ஆலயத்திலே சென்று ஆலயத்தை துப்புரவு செய்வது, அலங்காரம் செய்வது, மாவிலை தோரணம் கட்டுவது, தேவாரம் பாடுவது, பூமாலை கட்டி கொடுப்பது, பூக்கள் கொண்டு போய் கொடுப்பது என்று அந்த தொண்டுகள் செய்வது, வெளி வீதிகளிலே சிரமதான பணி செய்வது, இவையெல்லாம் அந்த தொண்டுகள். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது அந்த இறைவனாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். இந்த தொண்டு செய்கின்றவர்கள்தான் உலகிலே சிறந்தவர்கள், பெரியவர்கள் என்று தமிழ் மூதாட்டி ஔவை முருகப்பெருமானுக்கு சொல்லியிருப்பார். உலகத்திலே பெரியது எது என்ற பொழுது ஒன்றாக சொல்லி வந்த அம்மை இறுதியாக சொல்வார், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. இந்த தொண்டு செய்கின்றவர்கள், இறை தொண்டுகள், ஆலயத்திலே தொண்டு செய்கின்றவர்கள், அதே போல தாய் தந்தைக்கு தொண்டு செய்கின்றவர்கள், பலது குறைந்தவர்களுக்கு தொண்டு செய்கின்றவர்கள், இயலாதவர்களுக்கு, கண் தெரியாது காது கேட்காதவர்களுக்கு தொண்டு செய்கின்றவர்கள், இவர்கள் பெருமைக்குரியவர்களாம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று தமிழ் மூதாட்டி ஔவை பாட்டி முருகப்பெருமானுக்கு சொல்லியிருப்பார். உலகத்திலே பெரியது எது என்ற பொழுது அந்த வகையில் நாம் ஆலயங்களில் சென்று தொண்டுகள் செய்வதோடு, ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது தயவு செய்து தாய்மார்கள், பெண் பிள்ளைகள் தலைவிதி கோலத்தோடு போகாதீர்கள். தலைவிதி கோலம் அது ஆலய வழிபாட்டுக்கு உகந்தது அல்ல. தலைவாரி பூச்சூடி செல்ல வேண்டும். பின்னி கட்டி கொள்ளலாம் அல்லது கொண்டை போட்டு கொள்ளலாம். தலையை விரித்து விட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. அது கடைசியாக நடக்கிற ஒரு ஊர்வலத்தில் தான் தலைவிதி கோலத்தோடு நிற்கணும். அது அபசகுனத்தை குறிப்பது. ஆலய வழிபாடுகளுக்கு நாகரிகம் என்ற போர்வையில் தலைவிதி கோலத்தோடு தயவு செய்து செல்லாதீர்கள். ஒரு பலனும் கிடைக்காது. நீங்கள் தலைவிதி கோலத்தில் போய் எத்தனை முறை சாமியை கும்பிட்டாலும் எந்த பலனும் கிடைக்காது. இந்த நல்ல சிந்தனை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் வேணும். ஆலய வழிபாட்டிலாவது எங்களுடைய கலாச்சாரங்களை, ஒழுக்கங்களை, நடைமுறைகளை, முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்ததை பேணி பாதுகாப்போம் என்ற நல்ல எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். நேயர்களே, இன்றைய தினத்திற்கான சிறப்பான முறையில் நற்சிந்தனையை வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 19/2/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம்,
சிறப்பாக இருக்கும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசீரிடம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமைகின்றது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மிதுனராசி மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றியும் சிறப்பும் உண்டு, அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு. கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்த நிலைகளை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும். காரியங்களிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். கன்னிராசி உத்தரன் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமைகின்றது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாதி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. தெய்வ வழிபாட்டின் மூலமாக சிறப்புகள் ஏற்படும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், காரியத்தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு நன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக உண்டு. கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் சிறப்பும் தரும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைய தகவல் பொதுவாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோமானால் தாய்க்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் சில சச்சரவுகள் பிரச்சனைகள் அடிக்கடி உருவாகும். இதற்கு யாரகம் என்ன சொல்லுகின்றது? பொதுவாகவே யாரகத்திலே உள்ள ஸ்தானங்களிலே இந்த சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 4ஆம் இடம் தாயாருக்குரிய ஸ்தானம். அந்த தாயாருக்குரிய ஸ்தானத்தினுடைய கிரகங்கள் மறைவு நிலை பெற்றோ நீச நிலை பெற்றோ அமைவதும், முக்கியமாக சந்திரன் மறைவு நிலை பெற்று நீச நிலை பெற்று அமைவதும் தாயாருக்கும் பிள்ளைக்கும் உள்ள தொடர்புகளிலே வாக்குவாதங்கள், அதாவது அடிக்கடி சண்டைகள், சச்சரவுகள், ஒத்துப்போகாத தன்மைகள் இவைகளெல்லாம் இருக்கும். இது இயல்பாக ஜாதகத்திலே அமைந்திருந்தாலும் இதை தெரிந்து புரிந்து கொண்டு விட்டு கொடுப்போடும் இந்த திங்கட்கிழமைகளிலே சோமவாரம் என்று சொல்லப்பட்ட திங்கட்கிழமைகளிலே அம்பாள் வழிபாடு செய்வதன் மூலமாகவும், மனதிலே அம்மாவினுடைய குணம் தெரிந்து பிள்ளையும் பிள்ளையினுடைய குணம் தெரிந்த அம்மாவும் விட்டு கொடுப்புகளையும் கொடுத்து கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைகள் சுமூகமாகிவிடும். இது ஜாதக அமைப்பினூடாக சொல்லப்படுகின்ற ஒரு நிலை. அதாவது இந்த சந்திரன் தாய்க்குரிய கிரகம், 4ஆம் இடம் தாய்க்குரிய ஸ்தானம், இந்த 2 கிரகங்களுடைய நிலைகளும் மரபு நிலை வருகின்றதோ அல்லது பகை பெற்று நீச நிலை பெற்று அமைகின்ற பொழுதோ இந்த தாய் சேய் உறவுகளிலே சிக்கல்களை கொடுத்துவிடும். தாயாருடைய தொடர்புகளிலே தாயாருடன் அடிக்கடி வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், ஒத்துப்போகாத தன்மைகளை கொடுக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டு அனுகூலமாக செயல்பட்டு கொண்டோமானால் பல விடயங்களிலே நாங்கள் நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நன்றி.
நேர்களே, இன்றைய தினத்தினுடைய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய குறளும் பொருளுமாக செல்வத்துட் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்திலெல்லான் தலை. இக்குறளினுடைய பொருளாக செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும். அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளினுடைய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.